Hello everyone, good to see you all in this video. In the video எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினாக்க ஆல்ரெடி சேனலை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படினாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய அதாவது இந்த மிடில் போர்ஷன்ல யூஸ் பண்ற மாதிரி கேஜெட்ஸ் நான் வந்து நிறைய அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் அதை செட்டப்பும் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மானிட்டர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், இந்த மானிட்டர் ப்ளஸ் இந்த சார்ஜர் அண்ட் இங்க ஒரு ஹியூமிடிஃபயர், அப்புறம் ஈவன் இது எல்லாத்துக்குமே பவர் சப்ளை கொடுக்குற ஒரு போட்ரானிக்ஸ் அடாப்டர் அண்ட் மேலே இருக்கிற டேஷ் கேம் இதோடைய எல்லாத்துக்குமே சப்ளை கொடுக்குற இந்த ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நானாக பர்ச்சேஸ் பண்ணி போட்டது. அண்ட் இந்த செட்டப் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அண்ட் இது மெஸ்ஸியாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் யா லெட்ஸ் கெட் இட். அண்ட் அதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இதை கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் யா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் போட்ரானிக்ஸில் உள்ளது. ஜஸ்ட் உங்கள் காரில் இருக்கிற ஒரே ஒரு சிகரெட் லைட்டர் அவுட்புட்டை ரெண்டாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு ஈஸியான ஒரு பொருள். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 111 வாட்ஸ்க்கு உண்டான அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 111W. அண்ட் இதோட வெயிட் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் நல்லா ஒரு அந்த நாயெல்லாம் கல்லை தூக்கி வீசுறதுக்கு ஒரு கல் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் கல்லுன்னு சொல்லிக்கலாம். தட்ஸ் ஆல். அண்ட் இதை பற்றின டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அண்ட் இந்த பிளக்கில் போட்டிருக்குறாங்க. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அண்ட் தென் தட்ஸ் ஆல். இந்த பிளக்கும் பார்க்க ரொம்பவே ஒரு ஈஸி சொல்ல. இதில் மாட்ட முடியுதான்னு பார்ப்போமா? அப்படி மாட்ட முடிஞ்சாதான் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த கேபிள் வந்து 80 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ. பட் லுக்ஸ் லைக் லெஸ் தென் a மீட்டர் மேபி. இதுவே உள்ள ஃபிக்ஸ் ஆகுதாங்கிறது டவுட்டு தான் போலயே. ஏன்னா இது அந்த அளவுக்கு இல்லை. பட் இருக்குது ஃபிக்ஸிங். பட் ஃபிக்ஸ் ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நான் பண்ண பிறகு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் புரியும். இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது தான் ஃபாலோ அப் வீடியோ. அண்ட் ஃபைனலி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டைம் போன பிறகு, அதாவது ஹார்ட் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு ஏதோ இந்த டிஸ்பிளேக்கு உண்டான பவர் சப்ளை கேபிள் அவ்வளோதான் ஹைட் ஆகிடுச்சு உள்ள. அடுத்தது டெம்பரேச்சர் சென்சருடைய லைன் அது ஆல்ரெடி ஹிடன், கேமரா லைன் அது ஆல்ரெடி ஹிடன். ஏதோ தெரியுதா குட்டியாக இருக்கிறது அதுதான். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிளை மறைக்கவே முடியாது. ஏன்னா மேக்ஸேஃப் சார்ஜரோடைய இன்புட். ஸோ அது போகுது. அண்ட் எல்லாமே கீழே தான் இருக்குது. மேக்ஸிமம் இது 3.5 இது நம்ம கார்ப்ளேயோடைய இன்புட் ஸ்டீரியோவுக்கு போகிறது. அண்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுருக்குறேன் கீழே. அண்ட் தென் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே தான் கொஞ்சம் கொசமொசான் கிடக்குது. ஸோ இதுக்குள்ளே ஹிடன். அண்ட் தென் மெயின் வீல் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் வந்து இந்த இடத்துல மேலே கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டிடலான்னு பார்த்தேன். அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹிட்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட வெயிட்டு காரணமாக அது நிற்கலை. ஒருவேளை நின்னாலும் இதோடைய வெயிட்டு காரணமாட்டு அண்ட் பம்பில் எங்கள் வண்டி குதிக்கிறப்போ கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சது. ஸோ ஈவன் தான் அவங்க ஸ்டிக் பண்ணியும் நான் அடுத்தது இப்போ இதை இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். டபுள் சைட் டேப் வித் வெல்க்ரோ. ஈவன் நமக்கு ஒரு வேண்டாம் அப்படின்னா பிச்சு தூரப்பட்டுக்கலாம், அதில் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய கேபிளை கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிட்டேன். இதோ இருக்குது. அண்ட்
எல்லாமே ஹிடன் தான் இப்போதைக்கு. முன்னாடி கொசன்னு ஆக்சுவலாக இங்கேருந்து கேபிள் இப்படி வந்து இந்த லைனோட அப்படியே போயிட்டு இங்கே மேலே கீழே எல்லாம் சுற்றிட்டு இருந்து. இப்போது இந்த 3.5 மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதுக்கு வேறு வழி இல்லை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு தான் கொண்டு வரணும். அண்டு இந்த டைப் சி பவர் சப்ளைக்கு மேக்ஸேஃப் சார்ஜருக்கு போகிறது மட்டும்தான் வெளியில் தெரியுது. அண்டு ஹியூமிடிஃபையர் அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. எனிவே ஸோ பேக் சீட்டில் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு ஒரு டைப் சி ஒரு யூஎஸ்பி போர்ட்டு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டு இருக்கிறவங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, பட் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைப் சி ஒரு யூஎஸ்பி போர்ட் அண்ட் இதில் உள்ளது இருக்குது. அண்ட் அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அவங்க இதுலேருந்து ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம் பவர் சப்ளை. அண்ட் இதுக்கு உண்டான கேபிள்ஸ் மட்டும் நான் வந்து ஸ்பேர் கேபிள்ஸ் வச்சுட்டா பக்காவாக இருந்துக்கும். அண்ட் திஸ் இஸ் த டைம் தட் லெட்ஸ் see இப்போ எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுக்கு பவர் சப்ளை வருது, அது லைட் எரியுது. அண்ட் எஸ், என்னோட மேக்ஸேஃப் சார்ஜருக்கும் ரெட்டு. ஸோ ரெட்டுனா ஒர்க்கிங் அண்ட் கார்ப்ளே ரன்னிங். ஆல்சோ இங்கேயும் பவர் வருது. ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். எல்லாமே ப்ளூ கலர் தான். ஸோ நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன், ஓபிடி கனெக்ட் பண்ண போகிறேன். வோல்டேஜில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 13.2 வருது. மேக்ஸிமம் 13.1 to 4, 13.13லேருந்து 13.4 வரைக்கும் தான் வரும். அண்ட் எஸ், எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். ஒருவேளை இதில் ஃபோன்ஸ் நம்ம வந்து லோடு ஆட் பண்ணுறப்போ மேபி அது குறையலாம். ஸோ தட் இஸ் த திங். யா, உங்கள் கார்லேயே நீங்கள் வந்து சிகரெட் லைட்டர்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எஸ், இன்கேஸ் இது ஏதாச்சும் பங்கம் பண்ணுது அப்படின்னாக்க என்னோடய சேனலில் நான் கண்டிப்பாக அதை போடுவேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் எஸ், எவ்ரி திங் ஒர்க் ஆகுது. ஹியூமிடிஃபையர், எஸ், ஹியூமிடிஃபையரும் ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் சார்ஜருக்கு எல்லாமே வருது. அண்ட் எஸ், தட் இஸ் த திங். That's all about this video guys. நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். It's me Farmika signing off. Mutual guys in my next video. Peace.